ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. தொடை எலும்பு மட்டும் சின்னதாக இருக்குது, கையெலும்பு மட்டும் சின்னதாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு சாஃப்ட் மார்க்கர். ஸோ வெறும் தொடை எலும்பு மட்டும் சின்னதாக இருக்குது, அதாவது இந்த எஃப்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெஷர்மெண்ட் ஃபீமர் லெங்த் வந்து இந்த ஹெச்எல் மட்டும் சின்னதாக இருக்குது, ஹெச்எல் மட்டும் லெஸ் தென் 5th சென்டைல் இருக்குது, மற்ற எல்லாமே நார்மல் அப்படின்னா கேரியோடைப் ஃபிஷ் இந்த மாதிரி பேசிக் லெவல் ஆஃப் டெஸ்ட் பண்ணால் பத்தாது. உங்களுக்கு மைக்ரோ அரே, எக்ஸோம் சீக்வன்சிங்கிற பெரிய டெஸ்ட்டுகள் தான் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஷார்ட் ஹியூமரஸ், ஷார்ட் ஃபீமர் அப்படின்னு என் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. குழந்தையோட தொடை எலும்பு சின்னதாக இருக்குது, இல்லை கை எலும்பு சின்னதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னே புரியல அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. தொடை எலும்பு மட்டும் சின்னதாக இருக்குது, கையெலும்பு மட்டும் சின்னதாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு சாஃப்ட் மார்க்கர். அது பெருசாக பயப்படக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் சப்போஸ் கையெலும்பு, தொடை எலும்பு எல்லா எலும்புகளுமே சின்னதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு எலும்பு சம்மந்தமான பிரச்சனை, அது அப்நார்மாலிட்டி. ஸோ அது வேறு, இது வேறு. அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சாஃப்ட் மார்க்கர் அப்படின்னா என்ன, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். சாஃப்ட் மார்க்கர்னால் நார்மலாக இருக்கவங்களுக்கும் இருக்கும், அப்நார்மலாக இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ வெறும் தொடை எலும்பு மட்டும் சின்னதாக இருக்குது, அதாவது இந்த எஃப்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெஷர்மெண்ட் ஃபீமர் லெங்த் வந்து 5th சென்டைலுக்கு 5க்கு கீழே இருக்குது அப்படின்னா அது ஷார்ட் ஃபீமர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி தான் ஹியூமரஸ், ஹெச்எல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 5th சென்டைல் 5% கீழே இருக்குது அப்படின்னா ஷார்ட் ஹியூமரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போது ஃபீமர் மட்டும் சின்னதாக இருக்குது, மற்ற எல்லா எலும்புகளுமே நார்மல் அப்படின்னா அது ஒரு சாஃப்ட் மார்க்கர். அதே மாதிரி இந்த ஹெச்எல் மட்டும் சின்னதாக இருக்குது, ஹெச்எல் மட்டும் லெஸ் தென் 5th சென்டைல் இருக்குது, மற்ற எல்லாமே நார்மல் அப்படின்னா அதுவும் ஒரு சாஃப்ட் மார்க்கர். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த கை எலும்பு சின்னதாக இருக்கிறது தான் கொஞ்சம் அதிக சிக்னிஃபிகன்ஸ் உடைய, அதிக முக்கியத்துவம் உடைய சாஃப்ட் மார்க்கர். சரி சார், இந்த மாதிரி இப்போ சாஃப்ட் மார்க்கர் மட்டும்தான், மற்ற எலும்புகள் எல்லாம் நார்மலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தலையை சுற்றளவு, மார்பு சுற்றளவு, வயிற்று சுற்றளவு எல்லாமே குழந்தைக்கு நார்மலாக இருக்கான், வெறும் தொடை எலும்பு மட்டும் சின்னதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போ இது வந்து ஒரு சாஃப்ட் மார்க்கர். இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிஸ்க் கால்குலேஷனில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு இதை பற்றிய வீடியோஸ் போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு சாஃப்ட் மார்க்கராக எடுத்து ரிஸ்க் கால்குலேட் பண்ணி பார்ப்போம். இந்த ரிஸ்கில் வந்து அப்நார்மல்னு வருது, அதாவது ஹை ரிஸ்க்குன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இவங்களுக்கு டைரெக்டாக பனிக்கூட நீரை எடுத்து பரிசோதித்து பார்க்கணும், குழந்தைக்கு மரபணு பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு. சப்போஸ் நான் இதை போட்டு ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணி பார்க்குறேன், அதில் வந்து லோ ரிஸ்க்குன்னு வருது, இல்லை ஆல்ரெடி இந்த பேஷண்ட் வந்து ஒரு என்ஐபிடி பண்ணியிருக்காங்க, அது லோ ரிஸ்க்குன்னு இருக்குது, இல்லை இந்த பேஷண்ட் வந்து 3ஆம் மாத ஸ்கேன், என்டி ஸ்கேன் வித் டபுள் மார்க்கர் ஒரு ஸ்டாண்டர்டான ஃபீட்டல் மெடிசன் சென்டரில் பண்ணியிருக்காங்க, அது லோ ரிஸ்க்குன்னு இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு நான் ஃபர்தராக எந்த டெஸ்ட்டுமே அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்து நியர்லி, அதாவது இப்போ ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் என்டி வித் டபுள் மார்க்கர் நார்மலாக இருந்து செகண்டில் ட்ரைமஸ்டர், அதாவது 5ஆம் மாதத்தில் வெறும் தொடை எலும்பு மட்டும் சின்னதாக இருக்க குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60%மானவங்க கம்ப்ளீட்டாக நார்மலாக தான் இருப்பாங்க. மிச்சம் இருக்க அந்த 40%மானவங்களுக்கு 8ஆவது மாதமோ 9ஆவது மாதமோ குழந்தையோட வளர்ச்சி குன்றதுக்கான வாய்ப்பு, அதாவது வெயிட் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள க்ளோஸாக ஸ்கேன் மட்டும் பார்க்கணுன்னு சொல்லி அனுப்பிடுவேன். இப்போ கையெலும்பு மட்டும் சின்னதாக இருந்தாலும் இதே தான். ஸோ அவங்கள்ட்ட நான் கேட்க போகிற கேள்வி, என்டி வித் டபுள் மார்க்கர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது. பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்டாண்டர்டான இடத்துல பண்ணியிருக்கீங்களான்னு ரிப்போர்ட்டை வாங்கி பார்ப்பேன். ஸோ உங்களோட என்டி இமேஜ் எப்படி இருக்குது, சிஆர்எல் இமேஜ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் டபுள் மார்க்கர் வேல்யூஸ் எப்படி இருக்குது, அது ஒரு எஃப்எம்எஃப் சர்டிஃபைடு லேப்லேருந்து பண்ணப்பட்டதா, இதெல்லாம் பார்ப்பேன். இதெல்லாம் நார்மலாக இருக்கும் பட்சத்தில் வெறும் இப்போ 5ஆம் மாதத்தில் இந்த ஒரே ஒரு தொடை எலும்பு மட்டும்தான் சின்னதாக இருக்குது, மற்ற எல்லா எலும்புகளும் நார்மலாக இருக்குன்னா நீங்கள் ஃபர்தராக எந்த டெஸ்ட்டுமே பண்ண வேண்டாம், தைரியமாக போங்க, அடுத்து 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் ஸ்கேன் மட்டும் பார்த்துப்போம் குழந்தை வளர்ச்சிக்காக அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவேன். ஆனால் இதுவே அவங்க வந்து என்டி வித் டபுள் மார்க்கர் பண்ணலை, இல்லை என்டி மட்டும் பண்ணியிருக்காங்க, ரிஸ்க் கால்குலேஷனே அந்த ரிப்போர்ட்டில் இல்லை, ஒரு ஃபீட்டல் மெடிசன் சென்டரில் அவங்க பண்ணலை, அந்த மாதிரிலாம் இருந்தால் இப்போ வந்து ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணி பார்ப்பேன். ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணி பார்த்து இது லோ ரிஸ்க் அப்படின்னு வருது அப்படின்னா அவங்களுக்கு குவாட்ரபிள் மார்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட்டோ இல்லை என்ஐபிடிங்கிற டெஸ்ட்டோ பண்ண சொல்லுவேன். சப்போஸ் இல்லை இப்போயே ஹை ரிஸ்க்குன்னு வருது அப்படின்னா இவங்களுக்கு வந்து எந்த டைரெக்டாக குழந்தைய சுற்றி இருக்க நீரை எடுத்து, அதான் ஆம்னியோசென்டசிஸ்ன்னு சொல்லக்கூடிய டெஸ்ட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இந்த குழந்தைக்கு மரபணு பரிசோதனை பண்ணியே ஆகணும் ஹை ரிஸ்க்குன்னு வரும்போது. ஸோ நான் ஆல்ரெடி பனிக்கூட நீர் டெஸ்ட் பண்ணிட்டேன்,
அதில் வந்து எனக்கு எந்த மரபணு பிரச்சனையும் இல்லைன்னு வந்துருச்சு. இப்பயும் தொடை எலும்பு மட்டும்தான் சின்னதாக இருக்குது, மற்ற எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு எந்த ஃபர்தர் பயமும் வேண்டாம். இந்த குழந்தை நார்மலாக முடியறதுக்கு தான் 60% வாய்ப்பு இருக்குது. ஒரு 40% மட்டும் வெயிட் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 7ஆவது மாதமோ 8ஆவது மாதம் இல்லை 9ஆவது மாதம் நடக்கும். அது அப்போ பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம், பயப்பட வேண்டாம். பட் இப்போ வந்து எனக்கு எல்லா எலும்புகளுமே சின்னதாக இருக்குது, கை எலும்பு கால் எலும்பு ரெண்டுமே சின்னதாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ரிஸ்க் கால்குலேஷன் என்ஐபிடி இதெல்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கு டைரெக்டாக நீர் எடுத்து பனிக்குடம் டெஸ்ட்டு தான் பண்ணி ஆகணும், ஆம்னியோசென்டசிஸ் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வெறும் கேரியோடைப் ஃபிஷ் இந்த மாதிரி பேசிக் லெவல் ஆஃப் டெஸ்ட்டு பண்ணால் பத்தாது. உங்களுக்கு மைக்ரோரே எக்ஸோம் சீக்வன்சிங்கிற பெரிய டெஸ்ட்டுகள் தான் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நிறைய சிங்கிள் ஜீன் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களோட அசோசியேட் ஆகிருக்கும். அதை வந்து ஒரு கேரியோடைப்னாலேயோ ஃபிஷ்னாலேயோ மைக்ரோரேனாலேயோ கண்டுபிடிக்க முடியாது. அது எக்ஸோம் சீக்வன்சிங் ஜீனோம் சீக்வன்சிங்கிற மாதிரி பெரிய டெஸ்ட்டால் தான் கண்டுபிடிக்க முடியும். அதே நேரத்தில் இந்த எலும்புகள் சின்னதாக இருக்குது ட்ரைசோமி 21 இந்த மாதிரி குரோமோசோமல் ப்ராப்ளத்தோடையும் அசோசியேட் ஆகிருக்கும். சரி சார், நான் வெறும் எக்ஸோம் மட்டும் பண்ணால் போதுமானா அதுவும் பண்ண முடியாது, எக்ஸோமோட சேர்த்து மைக்ரோரேவும் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஏன்னா எலும்பு சம்மந்தமான விஷயங்கள் குரோமோசோம்னாலையும் வரலாம், சிங்கிள் ஜீன் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எக்ஸோம் சீக்வன்சிங் இதுலேயும் நமக்கு ரிப்போர்ட் தெரிய வரலாம். ஸோ உங்களுக்கு இது ரெண்டுமே சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போ அப்படின்னா எலும்புகள் எல்லா எலும்பும் சின்னதாக இருக்கும் போது. ஸோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாபிக் தான், பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தொடை எலும்பு சின்னதாக இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் சரி, கையெலும்பு சின்னதாக இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் சரி, இல்லை எல்லா எலும்புகளுமே சின்னதாக இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் சரி, ஒரு ஃபீட்டல் மெடிசன் இன்ஸ்டியூட்டுக்கு போய் ஒரு ஃபீட்டல் மெடிசன் எக்ஸ்பர்ட்டை பாருங்கள். அவங்க உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு முதல்ல இந்த ஃபைண்டிங்ஸை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆமாம், எலும்பு சின்னதாக தான் இருக்குது இல்லைன்னு. அப்படி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது அவங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.